அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு கைரன்ஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்ப ஈஸியாக செய்யக்கூடிய ஒரு செமி கிரேவி சிக்கன் தான் பார்க்க போகிறோம். நான் எப்படி செய்கிறேங்கிறத பார்க்கலாம். சிக்கனை சுத்தம் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் கத்தியால் 2 கீரல், ஒவ்வொரு பீஸ்லேயும் 2 கீரல் போட்டிருக்கிறேன். மசாலா உள்ளே இறங்குனா இன்னும் நம்மளுக்கு டேஸ்ட்டு கூட்டி கொடுக்கும் அப்படிங்கிறதுக்காக. அதோட இஞ்சி பூண்டு அரைச்சது 1 ஸ்பூன், உப்பு தேவையான அளவு போட்டுட்டு, அரைப்பழம் எலுமிச்சம்பழம் அதையும் பிழிஞ்சு விட்டுறலாம். அடுத்து வறுத்து பவுட்ரு பண்ண சீரகத்தூள் 1 ஸ்பூன் சேர்த்துக்கிட்டேன். அதோட மிளகாய்த்தூள் 2 ஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்துட்டு, அடுத்து மல்லிப்பொடி பெரிய ஸ்பூனில் 1 ஸ்பூன் சேர்த்துக்க போகிறேன். அடுத்து தயிர் ஒரு 3 ஸ்பூன் அளவு தயிர் சேர்த்துக்க போகிறேன். அடுத்து தக்காளி 2 பெரிய தக்காளி அரைச்சி எடுத்துக்க போகிறேன். 2 பெரிய வெங்காயம் ஆயிலில் ஃப்ரை பண்ணி எடுத்துக்க போகிறேன். 5 பாதாம், 5-6 முந்திரி, 2 ஏலக்காய் பவுட்ரு பண்ணி எடுத்துக்க போகிறேன். பவுட்ரு பண்ண பாதாம், முந்திரி, ஏலக்காயும் போட்டுட்டு, அதோட அரைச்சி வச்ச 2 தக்காளியும் சேர்த்துட்டு, அதோட ஆயிலில் ஃப்ரை பண்ணி எடுத்த பெரிய வெங்காயம் அதையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு 1 ஹவர் போல் மேரினேட்டுக்கு விட்டுற போகிறேன். செமி கிரேவிங்கிறதுனால தண்ணி விடாமல் இந்த தயிர் மசாலாலே இந்த சிக்கன் குக்காக விடணும். நான் போட்ட இந்த மசாலாலாம் வீட்டில் இருந்ததுன்னா 5லேருந்து 10 நிமிஷத்துக்குள்ளே நம்ம ரெடி பண்ணிடலாம். ரொம்ப ஈஸியான ஒரு ரெசிபி தான் இது. ஆனியன் ஃப்ரை பண்ண ஆயில் கொஞ்சம் விட்டு, அதோட பட்டர் ஒரு சின்ன பீஸ் போட்டு லிட்டை போட்டு 1 ஹவர் போல் மேரினேட்டுக்கு விட்டுட்டேன். 1 ஹவருக்கு அப்புறம் ஸ்டவ் ஆன் பண்ணி ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டேன். ஏன்னா அடி பிடிக்காமல் பார்த்துக்கணும். நட்ஸ் எல்லாம் போட்டிருக்கிறதுனால சீக்கிரமாகவே அடி பிடிச்சிரும். நம்ம தண்ணி விடாமல் நம்ம சிக்கன் குக் பண்ணி எடுக்கணும் இல்லையா? அதனால் ஹை ஃப்ளேமில் 5 நிமிஷமும் ஸ்லோ ஃப்ளேமில் 5 நிமிஷமும் வச்சு ஸ்டவ் ஆஃப் பண்ணிட போகிறேன். சிக்கன் குக் ஆனதுக்கப்புறம் ஆயில் மேலே மிதங்கிறத பாருங்கள். இந்த மாதிரி செமி கிரேவி சிக்கனுக்கு இந்த மாதிரி மசாலாவுக்கு நம்ம ஆயில் அதிகமாக விட்டால் தான் டேஸ்ட்டு கொடுக்கும். வேறு வழி இல்லை. இது என்றைக்காவது ஒரு நாளைக்கு நம்ம செஞ்சு சாப்பிட்லாம். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். இது வரைக்கும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்தடுத்து நான் போட போகிற வீடியோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். இன்ஷா அல்லாஹ் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.